என்னோட மாமா வந்து சிங்கப்பூரில் ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரெசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணுறாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ப்ரெசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது வந்து இமேஜ் பேஸ்டு ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபி, இது மூலமாக பண்ணுறது தான் ப்ரெசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறது. இது என்னென்னா, உள்ள ரத்த குழாயை இன்ஃப்ராரெட் லைட் அடித்து படம் பிடிச்சு காட்டி நமக்கு வந்து ஸ்டென்ட் போட முன்னால் அடப்பு எப்படி இருக்குது, ஸ்டென்ட் டயமீட்டர் எவ்வளோ தேவை, ஸ்டென்ட் லென்த் எவ்வளோ தேவைன்னு சொல்லிடும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டென்ட்டை டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் டைலட்டேஷன் ஸ்டென்ட் பலூன் வச்சு பண்ணி முடித்த பிறகு திரும்ப இந்த ஓசிடி ரன் எடுத்து பார்த்தோம்னா ஸ்டென்ட் ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறா, டிஸ்டலில் டிசெக்ஷன் இருக்குதா, ஸ்டென்ட் நல்லா அப்போஸ் ஆகிருக்கா, ரத்த குழாயோடு சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லும். ஸோ ஸ்டென்ட் போட முன்னாலேயும் ஸ்டென்ட் போட்ட பிறகும் இது நமக்கு கைட் பண்ணுறனால ஓசிடி கைடட் ஆஞ்சியோபிளாஸ்டியை தான் ப்ரெசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ணுறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? இது மூலம் பண்ணும்போது லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். திருப்பி சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.